அம்மா அப்பா ஏதாவது சொன்னால் சட்டுன்னு கோவம் வந்துடுதில்ல. அவங்கள ஏதாவது சொல்லணும், இல்லை ஒரு சின்னதாக ஒரு முறைச்சி பார்க்கணும் அப்படின்னு தோணுதில்ல. ஓகே, இப்போ நீங்கள் காலேஜோ ஸ்கூலோ படிச்சுட்டு இருக்கலாம். டே டு டே லைஃப்பில் நமக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய. மொபைல், மூவிஸ், ஓடிடியில் பார்க்கக்கூடிய மூவிஸு, அந்த படம் பார்க்கணும், இந்த படம் பார்க்கணும். அப்புறம் ஆப்போசிட் ஜெண்டர் மேலே நமக்கு வரக்கூடிய அந்த அட்ராக்ஷன், அதனால் வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஃபெயிலியர்ஸ். அப்புறம் நார்மலாக உங்கள் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இவ்வளவும் தாண்டி நீங்கள் இந்த ஏஜில் படிக்கிறீங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏன்னா டெய்லி அந்த காலேஜுக்கு ட்ராவல் பண்ணி உங்கள் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு போயிட்டு படித்து அங்கே உள்ள ஸ்ட்ரகிள்ஸையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா நிஜமாகவே உங்களை எல்லாம் பாராட்டணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் காலேஜோ ஸ்கூலோ படிக்கிறீங்க. அங்கே உங்கள் மேமோ உங்கள் சாரோ உங்கள் லெக்சரரும் உங்களை ஏதாவது சொல்லியிருக்கலாம், உங்களை ஏதாவது திட்டிருக்கலாம். அதாவது நீங்கள் பண்ணாத தப்புக்கு கூட நீங்கள் அங்கே திட்டு வாங்கி இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது உங்களை அப்செட் பண்ணியிருக்கலாம், உங்களை கிண்டல் பண்ணியிருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆப்போசிட் ஜெண்டர் மேலே அந்த அட்ராக்ஷனால் அதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபெயிலியரோ அப்படி ஏதாவது இருந்தாலுமே உங்களுக்கு மூட் அப்செட் ஆகி இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் அதே ஒரு அப்செட்டோடு நீங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா அப்பா ஏதாவது சொல்லிட்டா என்ன ஆகும்? சட்டுன்னு ஒரு கோவம் வந்துடும். அது நார்மல் தான் இல்லையா? ஓகே, ஃபைன். அதுவே இப்போது உங்கள் அம்மா அப்பாவை பற்றி நினைக்கலாம். இப்போ உங்கள் அப்பாவும் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. இன்றைக்கி அவங்களோட பாஸ் அவரை செய்யாத தப்புக்கு ஏதாவது திட்டிருக்கலாம். ஓகேவா? அவங்களோட கொலீக்ஸ் வந்து அவங்கள ஏதாச்சும் இதே தான் கேலி பண்ணுறது, இல்லை அவங்கள ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது இன்றைக்கி நடந்திருக்கலாம் இல்லையா? சின்னதாக ஏதாவது சொன்னால் நம்ம ஹர்ட் ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி உங்கள் அம்மாவை எடுத்துக்கோங்க. வீட்டில் சமைக்கிறாங்க, அப்பா ஏதாவது இன்றைக்கி திட்டிருக்கலாம். ரிலேட்டிவ்ஸு சும்மாவாக இருப்பாங்க, ஏதாச்சும் அவங்கள ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஒரு கேலி பண்ணுறேன், இல்லை அவங்கள ஏதாச்சும் டிமோட்டிவேட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்களுமே இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு வீட்டில் உள்ள குழந்தைங்களும் பெரியவங்களும் வீட்டிலையே இருக்கிற அம்மாவும் கூட டே டு டே லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், மென்டல் ப்ரெஷரை தாங்கி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் என்ன, ஒருத்தவங்க ஷேர் பண்ணுறது இல்லை. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. இன்றைக்கி நீங்கள் காலேஜ் போயிட்டு வரீங்க, உங்கள் லெக்சரர் திட்டுறாரு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கேலி பண்ணிட்டாங்கன்னா வந்த உடனே அம்மா அப்பா 2 பேரையும் உட்கார வச்சு பேசுனீங்கன்னா அவங்களுமே என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி நம்ம குழந்தை கொஞ்சம் அப்செட் ஆகியிருக்கான் அப்படின்னு தோணும். அதே தான் அப்பா கூட இன்றைக்கி ஆஃபீஸில் ஏதாவது நடந்தது, அம்மாவும் இன்றைக்கி இது நடந்தது எனக்கு அப்படின்னு ஷேர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நமக்குள்ளே அந்த பாண்டிங் க்ரியேட் ஆகும், புரிஞ்சிக்க ஆரம்பிப்போம். அம்மா அப்பா ஏதாவது சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வர்றது, இன்றைக்கி அம்மா அப்பா என்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ, அம்மா அப்பாவுக்கு உங்கள் மேலே ஐயோ என் பையன் இன்றைக்கி என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கானோ, அவனுக்கு ஏதோ மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் போல் அப்படின்னு ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அம்மா அப்பா ஏதாவது சொல்லிட்டாங்க உங்களுக்கு கோவம் வருதுன்னா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். எஸ், தேங்க்யூ.